வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு குக் பண்ணி காமிக்க போகிறாரு. அவங்க பேச்சுலராக இருக்கும்போது வந்துட்டு அடிக்கடி இது தான் செய்வாங்களாம். ஸோ அந்த அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் இதை செஞ்சாரா. ஸோ நான் இந்த ரெசிபி வந்துட்டு ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு அவர் செஞ்சார். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் நாங்கள் வந்துட்டு இதில் ஒன்று போடவே மறந்துட்டோம். அது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு சிம்பிள் 2 எக்கு 2 தக்காளி மட்டும் நமக்கு போதுங்க. கட் பண்ணியாச்சு. அதியா அது என்னது எடுத்து போட்டீங்க? சிக்கன் மசாலா தான். என்ன நினைச்சீங்க? அது தனி மிளகாத்தூள் வேற மாதிரி இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தனி மிளகாய் தூள் போடுறதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா போட்டார். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு சிக்கன் மசாலாவும் போல தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. இப்போது தக்காளி வந்துட்டு நல்லா அந்த ஆயிலில் வதங்கணும். இது நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது இந்த மாதிரி தான் குக் பண்ணுவோம். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம், ட்ரை பண்ணுவோம். ஒன்று கிளிக் ஆகும். கிளிக் ஆகிடுச்சுன்னா ஜாலியாக சாப்பிடுவோம். ஒன்று சொதப்பும் போது அதையும் விட மாட்டோம், அதையும் சாப்பிட்ருவோம். எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகாது. பண்ணது வந்து சாப்பிட்ருவோம். இது கிளிக்கு தான் நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த டொமேட்டோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி இப்போ வந்து அந்த டொமேட்டோ வந்து தண்ணி விடும். ஸோ இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த எக்கு வந்து இந்த டொமேட்டோவோட வாட்டரில் வந்து நல்லா இன்னும் குக் ஆகும். ஸோ இன்னும் அதுதான் வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட நினைக்கிறேன். Done? Done. ஸோ யம்மியான இந்த எக் புருஜி இல்லை எக் புருஜி இல்லை, இது வந்து டொமேட்டோ எக் ஸ்கிராம்பிள். சரி, நீங்களே அதை சொல்லிடுங்க இந்த டிஷ் பேரை. இது வந்து டொமேட்டோ எக் ஸ்கிராம்பிள். ஹிந்தியில் புர்ஜின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டைலாக சொல்லுவோன்ட்டு டொமேட்டோ எக் ஸ்கிராம்பிள். சரி, ரெடியா? ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இதில் எப்பயும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ எக் புர்ஜி. சரி எக் புர்ஜி. ஸோ ஃபைனலாக டொமேட்டோ எக் ஸ்கிராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் போல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்.
என்ன பண்ணிட்டாருன்னா இவர் ஸ்கிராம்பிள் பண்ணும்போது உப்பு எங்கிட்ட பேசிட்டு உப்பு போட மறந்துட்டாரு. ஸோ அதான் பெரிய இதுவாக தெரியல, ஏன்னா ஆல்ரெடி அந்த மசாலாலேயே உப்பு இருந்ததுனால அந்த அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சரி, கமெண்ட் பண்ணுங்க. இரு நம்ம எழுத்த மாத்தாடಬೇಕು. ஸோ எண்டு வீடியோ ஃபைனலாக என்ன சொல்லுங்க, லைக். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, கனெக்ட் வித் காயு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, பாய். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.